லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் சீமோன் பேதுருவை ஆண்டவர் அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து எல்லா காரியத்திலையும் ஒரு அற்புதங்கள் செய்த இடத்திலும், நன்மைகள் செய்த இடத்திலும், சீசர்களை ஊழியத்திற்கு அழைத்த இடத்திலும் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னை பின்பற்றி வா. ஆமென், அல்லேலூயா. என்னை பின்பற்றி வா, பெரிதான காரியங்களை காண்பாய். ஆமென். கர்த்தரை பின்பற்றுகிற கூட்டம், நீ இதிலும் பெரிதான காரியங்களை காணணும் அப்படின்னா என்னை பின்பற்றி வா. ஆமென், அல்லேலூயா. கர்த்தரை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா என்கிற ஒரு அழைப்பு. இந்த காரியத்தில் நீ அற்புதத்தை பார்த்திருக்கிறாய். வெறுமையான படகு, வெறுமையான வலை, ராமுழுதும் பிரயாசம், ஒன்றும் அகப்படல. கர்த்தர் அந்த படகில வருகிறார். கர்த்தர் அந்த படகில கடந்து வந்து நீ வலையை ஆழத்தில் போடு என்று சொல்லுகிறார். படகு நிரம்பத்தக்கதாக, வலைகள் கிளியத்தக்கதாக மீன்களை நிரம்ப எடுக்கிறார்கள். ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம், ஒரு பெரிய அதிசயம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பா, இந்த அற்புதத்துக்காக அல்ல, இந்த அதிசயத்துக்காக அல்ல, உன்னை கொண்டு இதிலும் பெரிதான காரியத்தை நான் செய்ய போகிறேன். அல்லேலூயா. இந்த அற்புதத்தை செய்து காண்பிப்பதற்காய் நான் இதை செய்யல. நான் இந்த அற்புதத்தை செய்வதற்கு காரணம் உன்னை கொண்டு, உங்களை கொண்டு இதிலும் பெரிதான காரியத்தை நான் செய்ய போகிறேன். அதற்கு நீ என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா. அதற்கு நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றி வந்தார். ஆமென், அல்லேலூயா. இயேசுவை பின்பற்றி வந்த ஒரு கூட்டம், நீ எல்லா இந்த காரியத்தை விட்டுவிட்டு என்னை பின்பற்றி வா என்ற அந்த அழைப்புக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அவர் கடந்து வருகிறார். ஆண்டவரை பின்பற்றுவதற்கு எல்லாருக்கும் ஆசைதான். ஆண்டவரை பின்பற்றி வரணும், ஆண்டவரோட நடக்கணும், எல்லாருக்கும் ஆசைதான். அங்கே ஒரு வாலிபன் ஒருவன் ஓடி வந்து ஆண்டவரிடத்துல கேட்கிறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்ல, எப்பா, நீ கற்பனைகளை கைக்கொள், நீ இந்த காரியத்தெல்லாம் செய் அப்படின்னு சொன்னோன்னு அவன் ஈஸியாக சொல்கிறான். நான் இவையெல்லாம் சின்ன வயதுலேருந்தே கை கொள்கிறேன். நம்மளை அவ்வளோதான் சொல்லுவோம், இதெல்லாம் எனக்கு தெரியும், நான் சண்டே ஸ்கூல்லேருந்தே இதை கை கொள்கிறேன், நான் எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த காரியத்தை சொல்லுவோம். ஆண்டவர் அவனிடத்தில் அன்பு கூர்ந்து கோபப்பட்டு அல்ல, அன்பு கூர்ந்து அவனை நேசித்ததுனால, அவன் கேட்ட கேள்வி பெரிய கேள்வி, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளணும். அப்போ அந்த வாஞ்சை அவருக்குள்ள இருந்தது. அந்த வாஞ்சை இருந்ததுனால, அன்பு கூர்ந்ததுனால, அதெல்லாம் கவனிக்கணும். ஆண்டவர் சொல்லையப்பா, நீ என்னிடத்திலும் உனக்குண்டானது எல்லாவற்றையும் விட்டு தரித்திரருக்கு கொடுத்து விட்டு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்ன உடனே அவன் துக்கத்தோட திரும்பி போயிட்டான். அவ்வாறு அவருடைய காரணம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஆசை, ஆண்டவருடைய காரியத்துக்குள்ள பெரிதான நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கிற ஆசை. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்த்த காரியம், நீ உன் மாம்சத்தை நம்பி இருக்கிறா, உன் சுயத்தை நம்பி இருக்கிறா, உனக்கு இருக்கிற பேக்ரவுண்டை நம்பி இருக்கிறா, உனக்கு இருக்கிற பொருளாதாரத்தை நம்பி இருக்கிறா, இதான் உன்னை காரியத்தை செய்யும் என்கிற ஒரு காரியம் அவருக்குள்ள இருந்தபடினால கர்த்தர் உன்னை சோதிப்பதற்காய் கேட்கிறா. நீ உன்னுடைய எல்லாவற்றையும், உனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ விட்டு நீ வா, என்னை பின்பற்றி வா அப்படின்னா துக்கத்தோட திரும்பி போயிட்டான். இன்னைக்கு ஆண்டவரை பின்பற்றணும் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியணும். ஆண்டவரை எதை விட்டு வர சொல்லுகிறாரோ, ஆண்டவர் எந்த காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரோ அதை அப்படியே செய்கிற பொழுது ஆண்டவருடைய வாழ்க்கையில நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வைப்பார். ஆமென், அல்லேலூயா. எல்லாம் கவனிக்கணும். இங்கே சீமோன் பேதுருடைய வாழ்க்கையில அவர் ஒரு கேள்வி ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி,
இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அநேகருடைய கேள்வி இதுதான். நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றினோமே. நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது எங்களுக்கு எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு தடை, புறஜாதியிலிருந்து வருகிற பொழுது தடைகளும் நெருக்கங்களும் போராட்டங்களும் அநேக கேள்விகள் இருக்கோ. நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்து பாருன்னு சொன்னதுனால வந்தோமே, இவ்வளவு நாள் நாங்கள் காத்திருக்கிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. இந்த கேள்வி ஏன் கேட்டாங்க தெரியுமா? எல்லாம் சீசர்கள் இருக்கிறாங்க. சீசர்கள் முன்னாடி ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த சம்பவம் 3 சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயுவிலையும், மார்க்கு 10ஆம் அதிகாரத்திலையும், லூக்கா 18ஆம் அதிகாரத்திலையும் 3 சுவிசேஷத்தில் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 3 சுவிசேஷத்திலையும் அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை காட்டிலும் ஒட்டகமானது ஊசியின் காதுல நுழைவது எளிதா இருக்கும். ஊசியின் காதுல ஒட்டகமே நுழைஞ்சாலும் ஐஸ்வர்யவான் எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார், ஊசியின் காதுல. இன்னைக்கு ஒரு நூல் கொறுக்கிறதுக்கு கண்ணாடி போட்டு, கண்ணாடியில் லென்ஸ் போட்டு கஷ்டப்பட்டு பார்த்தாலும் நினைச்ச முடியல. ஒரு ஊசியில நூலை கொறுக்கப்படாத பாடுபடுறோம். நினைச்சது கண்ணு தெரியல, தடுமாறுறோம். அப்படிப்பட்ட ஒரு காரியம். ஊசியில நூல் கொறுக்கவே கஷ்டப்படுறோம். ஆனா ஏசப்பா சொல்ற, ஒட்டகமானது ஊசியின் காதுல அப்படின்னா எடுத்து அதோட நுழைஞ்சிருமா. அதோட நுழைந்தாலும் ஐஸ்வர்யவன் எங்க போக முடியாது? பரலோகத்துக்குள்ள போக முடியாது அப்படின்னு சொன்ன உடனே கூட இந்த சீசர்லாம் கலக்கம். அந்த இப்படி ஒரு வார்த்தை சொல்றாரு அப்படின்னு அது எப்படி நடக்கும்? இது எப்படி ஆகும்? அன்று சொல்றா, இது மனுஷரால கூடாததுதான், ஆனா தேவனால கூடும் அப்படின்னு இந்த வார்த்தை சொன்னாலும் சீசர் எல்லாத்தையும் கலக்கும். இவ்வளவு நாளை இவரை பின்பற்றி வந்தோமே, இவர் நமக்கு ஏதாவது ஒரு பெரிய காரியத்தை செய்வார் நம்பி வந்தோமே, இவ்வளவு நாள் 3.5 வருஷம் எல்லாத்தையும் விட்டு இயேசுவே நம்பி வந்தோம். இவர் என்ன ஐஸ்வர்யவானோ தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாரு. அப்படிங்கிற பயத்தில், அப்படிங்கிற கலக்கத்தில் இந்த வார்த்தையை கேட்குறாங்க. நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே. நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உண்மை நாங்கள் பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு பெரிய கேள்வியை கேட்குறாங்க. ஆண்டவர் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது என்பது பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள், லட்சாதிபதிகள் இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது அப்படிங்கிற அர்த்தத்தில் கத்த சொல்லலை. ஆமே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன், உன் நம்பிக்கை ஐஸ்வர்யத்தின் மேல் அல்ல, ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற கர்த்தர் மேல. அல்லேலூயா. என் கர்த்தர் நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் ஐஸ்வர்ய சம்பூர்ண. ஆபிரகாம் செல்வச்சிமானா இருந்தார். நம் முற்பிதாக்கள் செல்வச்சிமானா இருந்தார்கள். யோபுடைய செல்வோ, சாலமோனின் செல்வோ, ஆபிரகாமின் செல்வோ, ஆபிரகாமின் ஆசீர்வாதோ, முற்பிதாக்களின் ஆசீர்வாதோ இவர்களை காட்டிலும் மேலானது. ஆமே. அங்க ஆபிரகாமின் மடியில, அப்ப ஆபிரகாம் எங்க இருக்கிறார்? தேவனுடைய ராஜ்யத்துல, பரதேசில, பாரடைஸ்ல ஆபிரகாமின் மடியில இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். எனவே ஐஸ்வர்யவான் என்று சொல்லுகிற பொழுது அவர் சொன்ன காரியம், ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன். அல்லேலூயா. என் நம்பிக்கை ஐஸ்வர்யத்தின் மேல் அல்ல, ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற கர்த்தர் மேல. ஆமே. எவரையும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். அவர் தான் என்னை ஆசீர்வதிக்கிறவர். எனவே ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிற அந்த ஐஸ்வர்யவானை பார்த்து சொன்னான். அவன் சொல்ல, ஆத்துமாவே நீ புசித்து குடித்து இளைப்பாயிரு, உனக்காக அநேக காரியத்தை சேர்த்து வைத்திருக்கிற. அவன் தன் ஆத்மாவை பார்த்து பேசுகிறான். எனக்கு கோடிக்கணக்கான பணம், கோடிக்கணக்கான சொத்து, கோடிக்கணக்கான களஞ்சியம், எத்தனை தலைமுறைக்கும் நாங்கள் வாழ்ந்து சிகித்திருக்கலாம் என்று தன் ஆத்மாவை பார்த்து பேசுகிறான். ஆனால் அவனுக்கு நேராய் வந்த வார்த்தை, மதிகேடனே, மதிகேடனே, இந்த ராத்திரியில் உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டால் யாருடையதாகும்? நீ எங்கே போவாய்? எங்கே போவாய்? எனவே ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அது ஐஸ்வர்யத்தின் நம்பிக்கையை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரை பின்பற்றுகிற கூட்டம் எல்லாவற்றையும் விட்டு இங்கே பேதுரு சொல்கிறார், எல்லாவற்றையும் விட்டுமை பின்பற்றி வந்தோமே.
எங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? ஆண்டவரை பின்பற்றி வந்த கூட்டத்தை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட்டதல்ல. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரை பின்பற்றி வந்த கூட்டத்தின் மேல கர்த்தர் வைத்த ஆசீர்வாதம். சீமோன் பேதுரு ஆண்டவரை பின்பற்றி வந்ததுனால கர்த்தர் அவர் மேல் வைத்த ஆசீர்வாதம், இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. நீ பூலோகத்தில் கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கோ. இங்க எதை கட்டவிழ்க்கிறாயோ அங்கே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கோ. சாதாரண மீன் பிடிக்கிற ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்த சீமோன் பேதுரு மேல கர்த்தர் வைத்த காரியம், நீ எதை கட்டுகிறாயோ அது கட்டப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்தா. இன்னைக்கு நம்மை பின்பற்றி வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற காரியம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்போம். மார்க் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாவது சுவிசேஷத்தின் நிமித்தமாவது வீட்டையாவது சகோதரரையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. சுவிசேஷத்தின் நிமித்தம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தது நிமித்தம், ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறினது நிமித்தம் என்னென்ன காரியங்கள் இழந்து போனீங்களோ, இழந்து போன எல்லாவற்றையும் நூறத்தனையாய் கர்த்தர் திரும்ப தருவார். நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தோடு கூட நூறத்தனையாய் என்னென்ன காரியம் ஆண்டவருக்காக இழந்தமோ, கிறிஸ்துவுக்காக இழந்தமோ, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்துக்காக இழந்தமோ, கிறிஸ்துவனுடைய ஊழியத்துக்காய் எதை இழந்தீர்களோ அதை நூறத்தனையாய் திரும்ப கொடுத்து இம்மையிலும் உன்னை ஆசீர்வதிப்பார், மறுமையிலும் நித்திய ஜீவனை உனக்கு கட்டளையிடுவார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தரை பின்பற்றுகிற கூட்டம் இதிலும் பெரிதானவர்களை காண்பாய்.